ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா ஸ்டார். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கவின் ஸ்டார் ஆகணும், ஒரு ஆக்டர் ஆகணுன்ட்டு முயற்சி எடுத்திருப்பார். எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு ஆக்டர் ஆகணுன்ட்டு அவருக்கு ஆசை இருக்கும். அவர் அப்பா பார்த்திங்கன்னா லால். அவர் ஆக்டர் ஆகிறதுக்கு என்னென்ன கஷ்டங்கள் க்ராஸ் பண்ணி வந்தார், அதை ஃபுல்ஃபில் பண்ணாரா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதை. லால் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் என்னென்னா ஃபோட்டோகிராஃபராக இருப்பார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறமா ஆர்குமெண்ட் சீன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரோல் பிளாக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா கவின் காலேஜ் போகிறது, லவ் பண்ணுறது, அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க படத்தில். இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருப்பாங்க. ப்ரீத்தி அப்மா முகுந்தன் அப்படின்ட்டு ஒரு அப்மா அதித்தி. அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓகேயானது தான் இருந்துச்சு. மெயின் பார்த்தீங்கன்னா யுவனோட மியூசிக்கும் அப்புறமா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. கேஸ்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்டாக இருந்துச்சு. அவங்கவுங்க கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் டைலாக்கெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நிறைய எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் மெயினாக என்ன சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்புறமா அந்த ஃப்ரேமெல்லாம் ஒரு கவினோட ஃப்ரேமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்ளீனாக காமிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளேலாம் அவாய்ட் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா டைலாக்குங்கெல்லாம் நிறைய டைலாக்குங்க இருந்துச்சு, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி படம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 3.